தமிழக மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிற விஷயத்த காலையில் மக்களுக்கு டெலிவர் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்டை செக் பண்ணி சப்போஸ் நம்மளே தப்பாக பேசி என்னைக்காவது பேசியிருந்தோம்னா அதை திரும்ப நம்ம இந்த இடத்துல தப்பாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாதிரி இந்த வீடியோலேயும் ஒன்று இருக்குது. ஏன்னா மக்களுக்கு உண்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான எண்ணத்தோட தான் ஒரு முழுமையாக இருக்கணும். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது நமக்கு தோணும் திடீர்னு நம்ம தப்பாக பேசியிருந்தோம். ஒரு நாள் உண்மைன்னு தெரிஞ்சு நம்ம ரொம்ப போல்டாகவே பேசியிருந்தாலும் இன்னொரு நாள் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் உங்க கமெண்ட்டை தெரிவிங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. ஏன்னா தாவேக்காவை அவதூறா பரப்பிட்டு இருக்காங்களா அந்த விஷயத்துக்கும் விமர்சனங்களுக்கும் பதிலளிக்கும் விதமா இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்பி 101% நீங்க சாட்டிஸ்ஃபைடாக போகலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா உண்மை விஷயம் உங்களுக்கு தெரியும், என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் உண்மையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். சம்திங் ஏதோ நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலமாக புதுசாக ஒன்று கிடைக்கும். ஸோ மக்களை வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் முக்கியமான விஷயம் எதெல்லாம் பார்க்க போனால் சிஜேபி இருக்கார்ல, அவரோட லீடரை பற்றி பரவுன ஒரு பொய்யான செய்தி, அதை இதில் அட்ரஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த பிஎம் அதில் 3வது இருக்கும் தளபதி உண்மையிலே எப்படி 60 சீட் எடுப்பார். 40 சீட் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வர 40 சீட்டு தான் தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது எப்படி 60 சீட் எடுத்து முதல்வர் ஆவார், எப்படி 3ஆம் இடம் வந்தாரு, யாரு கணிச்சா அப்படிங்கறத இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சட்டசபையில இன்னைக்கு என்னென்ன முக்கியமா நடந்துச்சு, அதுல முக்கியமான சுவாரஸ்யமான விஜய் அவர்கள் பண்ண ஒரு சில விஷயங்கள். எப்படின்னா அமைச்சர் சீட்ல ஒருத்தர் போய் உட்கார்ந்துருக்காரு, அவரை ஈகோ பாக்குறாருன்னு சொல்லி சொன்னீங்களா, அந்த விஷயமும். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி வெளியே போயிட்டாங்க, வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண போயிட்டாங்கன்னு சொல்லி, அதாவது அது டிஎம்கே காலத்துல போனாதான் இருந்தாலும் சொன்னாங்களே. அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கு ஒரு சில கம்பெனிகள், அதை பத்தின விஷயங்களும் சட்டசபையில பேசப்பட்டது. அது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு அந்த விஷயத்தையும் பேச போறோம். சட்டசபையில் நடந்தது. விஜயலட்சுமி அவர்கள் தாவேக்காவுக்கு கொடுத்த வார்னிங், அதுக்கப்புறம் சாட்டை பெட்டிக்கு முன்பு பெட்டிக்கு பின்புன்னு சொல்லி பேசுறாருல, அந்த விஷயமும் இதுல கவர் பண்ண போறோம். சோ வெல்கம் டு அவர் சேனல் மக்களே, வீடியோக்குள்ள போயிடலாம். முதலாவதாக இந்த சிஜேபி லீடர் இருக்காருல்ல, அவர் விஜய் அவர்களை குறித்து பேசின விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸ் மூலமா பார்க்கும்போது ஒரு அபிஷியலா ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது ஒரு டீப் பங்க் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஃபேக்கா சில விஷயத்தை நரேட் பண்ணியிருக்காங்க, அவர் ஹிந்தியில பேசுற விஷயத்தை அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடிட் பண்ணி பரப்பியிருக்காங்க. முக்கியமா இது பெண் மாஃபியா பண்ணுது அப்படிங்கிறதும் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. அந்த விஷயம் தான் நம்மளும் ஃபேக்ட் செக் பண்ணிட்டோம். ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு தப்பா போயிடுச்சு, தப்பா சொல்லிட்டோம். ஏன்னா இதை உண்மையிலே நிறைய நியூஸ்ல அபிஷியலாலாம் பேசினாங்க, அதை வச்சு தான் எல்லாருமே பேசினது. நம்ம நாம் தமிழர் போன்றவங்க கிடையாது. எப்படின்னா நாம் தமிழர் உள்ளவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பா பேசிடுவானுங்க, திரும்ப மன்னிப்பும் கேட்க மாட்டானுங்க, அந்த விஷயத்தை கரெக்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்துல இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்துறேன். சோர்ஸை ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். செக் பண்ணும்போது அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டெமோக்ராட்டிக் ரைட்ஸையும் அது மீறுற மாதிரி இருக்கும் அப்படி விஜய் அவர்கள் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை ரிட்டன் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அது நல்ல விஷயம் தான் கவர்மெண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்கூல்ஸை ரைடு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயுமே அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக அவர் ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும்னு சொன்ன வீடியோல கூட கடைசியா யாருக்கு ஹியூஜ் எக்ஸஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணதையும் இன்று தான் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. Gen Z में सबसे लोकप्रिय नेता आपके से मानते हैं, मोस्ट पॉपुलर लीडर इन यंग தளபதி விஜய் ने करा है. आई थिंक ही कुड बी द वन, क्योंकि मुझे लगता है कि उनका जो पूरा பெண் மாஃபியா, இங்க ரூட் மாஃபியான்னு பேசுவாங்க, ஆனா அந்த பெண் மாஃபியா போன்றவர்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சோ மன்னித்து விடுங்கள் சிஜேபி அவர்களே அப்படின்னு சொல்லி, சிஜேபி லீடர் அவர்களே, we are very sorry அப்படின்னு சொல்றேன். எங்கள் தரப்புல இருந்து ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பப்பட்டிருக்கு, அதை வச்சு நாங்களும் பேசியிருக்கோம். எங்கள் தரப்புல இருந்து பரப்பப்படலை, எவ்வளோ யாருக்கோ தரப்புல இருந்து பரப்பப்பட்டதை நாங்களும் தெரியாம எடுத்து அட்ரஸ் பண்ணிட்டோங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மக்களுக்கு நல்ல விஷயம் பேசணும், கரெக்டான விஷயம் செய்யணும். தப்பா என்னைக்குமே மக்களும் இருந்துடக்கூடாது. முக்கியமா தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க அப்படி இருந்துடக்கூடாது. ஸோ இதுதான் உண்மையா நடந்திருக்க விஷயம். ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகன், அதாவது இதுக்கப்புறம் பிரதமர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது தளபதி பிரதமராகி தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்கள் மாறலாம். முக்கியமாக இந்த நீட்டு விஷயம், மாநிலத்துக்கு கிடைக்காத விஷயங்கள், இதெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் கணிப்புப்படி 48.7%, அதை கரெக்டாக சொல்லணும்னா 48.7% மோடி அவர்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 27.1% காங்கிரஸ், அதாவது ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கப்புறம்
தளபதி அப்படின்னு சொல்லி 9.2% கிட்டத்தட்ட 10ன்னு வச்சுக்கோங்க விஜய் அவர்களுக்கு, அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது போக மிச்சம் மீதி இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறான்னா மம்தா பானர்ஜி இருக்காங்க, அகிலேஷ் யாதவ் இருக்காங்க, இவர் சிஜேபி லீடர் இருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 2%, 1%, 1.7, 1.3 இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைஞ்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து மோடிஜி அவர்கள் வந்து ஒரு பிம்பம் கட்டி வச்சிருக்காருல, அதெல்லாம் உடைச்சிடலாம், தவிர்த்திடலாம்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய பேர் வந்து ரூட் மாஃபியா பரப்புதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்களே. ஸோ எல்லா புகழும் ரூட் மாஃபியாவுக்கேனா எப்படி 48.7 வந்து இவருக்கு வருது மோடிக்கு, ராகுல் காந்திக்கு 27.1 வருது, இவருக்கு 9 வருது. அப்படி ரூட் மாஃபியாவா இருந்திருந்தா ஏன் 15 to 20 விஜய் அவர்களுக்கு போடவில்லை? இது என்னோட கேள்வி. தாவேக 60 சீட்டுக்கு மேல எடுக்கும் அப்படின்னு சொல்லி, அப்ப தமிழ்நாட்டில் 39+1 தானே இருக்கு புதுச்சேரியும் சேர்த்து, அப்புறம் எப்படி 60 அப்படின்னு சொல்லி அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளால இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு, ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கான செயல்பாடுகள் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது போக சில மாநிலங்கள் இருக்குது அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா. அப்படி பார்க்கும்போது 60 சீட் வந்து தாவேக்கா தனியாவே எடுக்கும், கூட்டணி இன்றி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கூட்டணி அமைச்சாலும் அவங்களோட சொந்த பேர்ல நின்று 60 சீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா 40, அதுக்கப்புறம் கேரளால கண்டிப்பா கொஞ்சம் எடுக்கும். காரணம் அவருடைய ஃபேன் பேஸ் அப்படி இருக்கு, அவரோட கலெக்ஷன்ஸ் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இங்கே நம்பிக்கை இல்லை, அங்க நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற சேஞ்சஸ் பாக்குறாங்க. லஞ்சம் இல்லை, அது வந்து நிறைய இடத்துல தவிர்க்கப்பட்டு இருக்கு, கொஞ்சம் இடத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, ஆனா நிறைய இடத்துல தவிர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் நல்லா கிளியர் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரனால அவர் பிஎம்ஆ வந்தா சவுத்துக்கு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் எண்ணி அவரை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி அவருக்கு மேல பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை, காங்கிரஸ் மேல 3வது ஒரு பெரிய அணி வரணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதனால இது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதுக்கப்புறம் வரலாற்றிலே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஓகேவா, நான் எடுத்த சோர்ஸ் வரைக்கும், அது தப்பாத கரெக்டானலாம் தெரியல, நான் ஒரு 99% இதுதான். எப்படின்னா முதலமைச்சர் சீட்ல இருந்து ஒருத்தர் அமைச்சர் சீட்ல போய் உட்கார்ந்தது நிறைய பேர் ஈகோ பிடிச்சவர் அப்படிலாம் சொன்னானுங்க. அப்படி ஈகோ பிடிச்ச ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் சீட்ல இருந்து இங்க போய் உட்கார்ந்துருப்பார்? சப்போஸ் யாரையா கூட்டு பேசுறது வேற, அவரே அங்க போய் உட்கார்ந்துருக்காருன்னா நீங்க எப்படா வந்து அவரை ஈகோ பிடிச்ச மனுஷன் அப்படின்லாம் சொல்லி பரப்புறீங்கன்னு தெரியல. சிம்பிளா நான் சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனா இதுவே நீங்க வந்து அவரை ஈகோ பிடிச்ச மனுஷன் சொன்னீங்களே, ஈகோ பிடிச்ச மனுஷன் யாராவது அமைச்சர்கள் இருக்க சீட்ல போய் உட்காருவார் அவரே முதலமைச்சரா இருக்கும்போது? IUML டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு வந்தாங்க, அங்க கூட்டணியில இருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தாவேகா கூட்டணியில இருக்காங்க. அவங்க வந்து நீங்க என்னைக்கு பார்த்தாலுமே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு தாவேகாவுக்கு முழுமையா சப்போர்ட் பண்றாங்க. சட்டசபையில வந்து அவ்வளவு கேள்விகள் எழுப்புறாங்க, முதலமைச்சரை பாராட்டுறாங்க. எப்படி பிஜேபி பி டீம்னு சொல்லுவேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க இவ்வளோ ஆதரவு, IUML வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க, முஸ்லிம்ஸ் லீக் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், யார் வந்து பிஜேபி பி டீம்னு. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல 18 அறிவிப்புகள் சமுதாயத்துக்காக வந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஆட்சிகள் செய்திருக்கிறதா? முஸ்லிம் பெண்களுக்கு ஃபுல்லா முழு உதவித்தொகை, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பராமரிக்க வருமானம் இல்லாம ஊதியம் கொடுக்காம 100 கோடி ரூபாய் சுழல் நிதி, 10,000 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, இதே போல 18 அறிவிப்புகள் கொடுத்து சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய அரசு. எந்த அரசு என்ன செய்தது? ஒரே பட்ஜெட் கூட்டத்தொடர்ல 18 அறிவிப்புகள் சமுதாயத்துக்காக வந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஆட்சிகள் செய்திருக்கிறதா? ஒரே பட்ஜெட் கூட்டத்தில் இவர் சொல்றது, இவர் வந்து எப்படின்னு உங்களுக்கே இதுக்கு மேல நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க மாட்டானுங்க. முஸ்லிம்ஸுக்கு இவ்வளோ விஷயம் நடத்தியிருக்காங்க, 18 விஷயங்கள் வந்து அதுவும் ஒரே பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதுல பிஜேபி பி டீம் நீ சொல்ல வர. தற்போதைய அரசின் முனைப்பான முதலீட்டு ஈர்ப்பு நடவடிக்கைகளின் விளைவாக சுஸ்லா நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது உற்பத்தி தரத்தை மீண்டும் வலுப்படுத்தி விரிவுபடுத்துகிறது. இதன் மூலம் புதிதாக 500 கோடி முதலீடும் 500 வேலை வாய்ப்புகளும். உன்னால தாவேகா வந்த பிறகு நிறைய கம்பெனி வெளியே போயிட்டு நான் உண்மையில அப்படி கிடையாது, அது டிஎம்கே காலத்துல போனது. அதெல்லாம் தாண்டி ஒரு முதலீட திரும்ப 9 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் தாவேகா தரப்புல 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி 500 பேருக்கு மேல, ஒரு 500 பேர்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு புதுசா வேலை கொடுக்குறாங்க. அது ரிட்டர்ன் வந்தனால இன்னைக்குல இருந்து என்னோட முழு ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும். ஓகே, இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்கடா. உங்களுக்காக என்னைய தினம் கொச்சப்படுத்துறீங்களே, அதனால இதுதான் நான் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்க போறது. இடைத்தேர்தலில் வந்து அம்மா சமூகத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ண போறாரு இல்லையா, முழு சப்போர்ட் நான் வந்து நாம் தமிழர் கட்சி கொடுக்க. அதாவது இந்த அம்மா லட்சுமி அம்மா நம்ம வந்து அவருக்கு வந்து அவதூற பரப்பிட்டு இருந்தோமா, இந்த அம்மா போட்டு ஆன்லைன்ல போட்டு அடின்னு அடிச்சாங்க. அப்படி உங்களுக்குடைய பர்சனல்னா உங்களுக்குள்ள 1000 இருக்குன்னா
ஒய் இதை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோடு செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விகள் எழும் அல்லவா? உங்கள் பிரச்சனை நீங்கள் கோர்ட்டில் மட்டும் போட்டுட்டு உங்களுக்குள்ள பிரச்சனையை முடிச்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் போட்டு இப்படி ஒருத்தர் பரப்பிட்டு இருக்காருல அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணிங்க அந்த விஷயத்த. உங்களுக்குள்ளனா வீடியோ காலில் பேசி ஃபோன் காலில் பேசி உங்களுக்குள்ள முடிக்க வேண்டியதானே? இவ்வளோ நாள் பேசிட்டு இந்த அம்மா வந்து இப்படி பேசுகிறாங்க சார், ஓகே அது வந்து தப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க, அந்த கோவத்தில் ஏதோ பண்ணியிருந்தா இப்போ திரும்ப எடுத்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அதுக்கு காரணம் அவர் தான். அவர் வந்து அந்த விஷயங்களை சில விஷயங்களை வச்சு பரப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால தான். இல்லாமல் அவங்க சும்மா இருந்தால் ஏன் எல்லாரும் அதை எடுத்து பேச போகிறாங்க? நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, தப்பே கிடையாது. இதே வாய் தான் கேவலமாக கிழிச்சு அந்த அம்மா எவ்வளோ பேசியிருந்தாங்கன்னு தெரியும். இப்போ மாற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்லி நமக்கு தெரியல. அது தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அம்மாவை வச்சு நீங்களும் பேசாதீங்கன்னு சொல்கிறேன். டிவி கேல இருக்கவங்கள்ட்ட நான் கேட்குறேன், இந்த அம்மா வச்சு நீங்கள் பேசண்டா. என்னைக்காவது ஒரு நாள் தேவையில்லாத விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்தால் நம்மளும் அதை ஆயுதமாக பயன்படுத்திப்போம். ஆனால் இவங்க பேர் இல்லாமல் இன்டைரக்டாக பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான் அந்த விஷயத்தில் சொல்லணும்னா. அதுக்கப்புறம் முதுகு வலிக்கிறது, எங்களுக்கு முதுகு வலிக்கிறது முடியலை அப்படின்னு சொல்லி கொறடா அவர்கள் ஏவா வேலு வந்து டிஎம்கேல உள்ளவர் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒரு நாளைக்கு 3 துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் நடைபெறுகிறது. குறைந்தது 10 உறுப்பினர்கள் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகின்றன. இதனால வந்து இதில் இடையில வேற தாவேக்கா வந்து இது பண்ணுறாங்களாம், நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்களாம். என்னோட கேள்வி, அப்படி வயதாக இருந்தவங்க எதுக்கு வந்து உழைக்க வரணும், மக்களுக்கு சேவை செய்ய வரணும்? வீட்டில் உட்கார வேண்டியதானே? உங்கள் டாடிக்கு தான் ரெஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்கல, நானும் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு போக வேண்டியதானே? எதுக்கு வரீங்க? வெள்ளக்கார 350 ஆண்டுகள் ஆண்டு வெட்டப்படாத மலைகளை 50 ஆண்டுகளில் இந்த திராவிட கொள்ளைக்காரர்கள் அழித்து விட்டான். மழையை காணும், சரியா? மழையை காணும், மழை ரோடு போடப்பட்டு எப்படி போட்டாங்க? மழை ரோடு போட்டிருக்கான். இந்த 2004க்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாலங்கள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு, கட்டணங்கள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கு, சிறை கட்டப்பட்டிருக்கு, பல்வேறு அரசு அலுவலகங்கள் கட்டப்பட்டிருக்கு, தலைமைச் செயலகங்கள் கட்டப்பட்டுச்சு, மருத்துவமனைகள் மருத்துவமனை சென்னை கட்டப்பட்டிருக்கு, சென்னை முழுக்க மெட்ரோ. இந்த கல்லாம் எங்க இருந்துச்சு? வெளிநாட்டு தான் வருது, தமிழ்நாட்டில் தான் வருது. பெரிய அன்னைக்கு இந்த வாடகை என்னன்னா, பெட்டி வருவதற்கு முன்னால் சாட்டை பேசியது என்னவென்றால், திமுக காரன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னா தாவேகா காரன் பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி கட்டினாங்க? ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டினாங்க, சிறைசாலை எப்படி கட்டினாங்க, தலைமை செயலகம் எப்படி கட்டினாங்க? இதில் தான் கட்டினாங்க, எல்லாம் இதில் தான் கட்டினாங்க. கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு, ஆனால் வந்து இதில் தான் கட்டினாங்க. கணக்கு சரியா காட்டலடா. நீ வந்து இப்போ நான் கேட்குறேன், இப்போ இதுக்கு இவ்வளோன்னு ஒதுக்கியிருப்பாங்க, இதுக்கு இவ்வளோன்னு ஒதுக்கியிருப்பாங்க, அப்போ இடிச்சது இவ்வளோ, கொடுத்தது இவ்வளோன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கணும். அதுவே கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து பேசும் பொருளாக இருக்குது. 50 டன் வெட்டினாங்கன்னா 50 டன் வந்து யூட்டிலைஸ் ஆயிருக்கணும்ல, எங்கடா 30 தான் ஆயிருக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்ல டாக்டர் யாராவது இருந்தால் பரிந்துரை இவங்களுக்கு பண்ணுங்க. இந்த நாம் தமிழருக்கு கொஞ்சம் சரியாகட்டும், பைத்தியம் முத்தி சுத்துது. இது இந்த இடத்துல இருந்து தகவல் எடுத்தாரு அப்படி ஒரு கேள்வி இல்லை. இப்போ இந்த மலை மட்டம் போட முடியும், மலை பேஸ்மெண்ட் போட்டுக்கலாம், அதுக்கு ஆயிரக்கணக்கான டன் கிராவல் கொட்டப்பட்டிருக்கு, மண்ணும் அள்ளிருக்கான. ஒரு பக்கம் மண்ணு அள்ளிருக்காங்க மெட்ரோ. கரெக்டு. இதை வந்து நீங்கள் தாவேக்கு சொல்லக்கூடாது, உங்கள் தம்பிமார்ட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கனிம வளத்தை கொள்ளடிச்சிட்டாங்க, கனிம வளத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க, கனிம வளம் சுரண்டப்படுது, இவ்வளோ வெட்டதுக்கு இவ்வளோ வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் கொண்டு போனது நாம் தமிழர் போராட்டம் பண்ணீங்களா? நீங்கள் வேற அதுக்காக தான் சிறைக்கு போனேன்னு சொன்னீங்க. அப்போ எதுக்குடா போராட்டம் பண்ணீங்க? எதுக்காக போராட்டம் பண்ணீங்க? முட்டாள் சைக்கோ மாதிரி போராட்டம் பண்ணீங்களாடா, மெண்டல் பசங்களா? நீங்கள் தான்டா போராட்டம் பண்ணது. இதை நீ தாவேக்காவுக்கு கிளியர் பண்ண, அதை தம்பிமாருக்கு கிளியர் பண்ணு. அதாவது தம்பி, நம்ம வந்து தேவையில்லாம போராடிட்டோம், காசு வந்து தந்துட்டாங்க, இனி வந்து போராட்டம் தேவையில்ல. அப்ப நீ இவ்வளவு காசு வாங்க போராடி இருக்க, அவ்வளவுதானே? காசு வந்து சேர்ந்துருச்சு போல. என்னடா டேய், எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி பேசினாலும் இப்ப எப்படி பேசிட்டு இருக்கானுங்க? நீங்க தானடா போராட்டமே பண்ணீங்க, சுரண்டானுங்க, கொண்டு போயிட்டானுங்க, கொள்ளடிச்சிட்டானுங்கன்னு சொல்லி. அதே வாய் இப்போ ஏன்டா மாற்றி பேசுது? அதே மாதிரி சட்டசபையில் ஆதவர்ஜன் அவர்கள் எழும்பிட்டாலே ஹிட்மன் ஷோ மாதிரி தான் எல்லாம் வந்து செதறானுங்க, பயப்படுறானுங்க, ஏதாவது பேசுறாங்கன்னா. இவர் வந்து அங்கே திமுகலே இருந்தவர், அவர் இவ்வளோ சொல்கிறானுங்கன்னா திமுகவுக்கு அவர் உழைச்சாரு, என்னெல்லாம் வேலை பார்த்தாருன்னு சொல்லி இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தானுங்க. இப்போ அந்த சட்டசபைக்குள்ளே போயிட்டு ஆதவர்ஜனா பெட்டி எங்கெல்லாம் மாற்றினாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆடா பைத்தியக்கார, அவர் உங்க கூட தாண்டா அப்போ நான் மாற்றிருக்கணும், லூஸ் தரமாக பேசிட்டு இருக்கீங்கடா. யாரா நீங்கள், உங்களுக்கு யாரா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறது? அந்த ஆள் திரும்ப பொழந்து கேட்குறாரு, அப்பாட்ட பேகளுங்க, உங்க அப்பாட்ட தான் கேட்கணும் யார் யாருக்கு பெட்டி மாறிச்சுன்னு, உங்க அப்பா யார் யாருக்கு பெட்டி தூக்குனாரு சொல்லி உங்க அப்பாட்ட தான் கேட்கணும். நான் உண்மையாக உழைச்சேன் உங்க திமுகவுக்காண்டி, என் உழைப்பு உங்க அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இவனுங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் அந்த ஒரு ஆள் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இதுல வந்து அந்நியார் அவர்கள் இன்னைக்கு வந்து அவர் பேச விடாதீங்க, அது வரைக்கும் சட்டசபையா இருந்து சண்டை சபையாகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து சிஎம்மும் கிடையாது,
அமைச்சரும் கிடையாது, சபாநாயகரும் கிடையாது, துணை சபாநாயகரும் கிடையாது அந்த விஷயத்த சொல்றதுக்கு. சட்டமன்றத்தில் யாரை பேசணும், யாரை பேச அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி சபாநாயகருக்கு தெரியும். அது இல்லாமல் நீ கேட்குற கேள்விக்கு அங்கே பதில் வேணுமா வேண்டாமா? பதில் சொன்னா உனக்கு வந்து சண்டே ஆகுதுன்னா நீங்க அமைதியா இருக்கணும். இதுல வேற லைவை கட் பண்ண போறாங்களாம், அதாவது டிலே ஆக போறாங்களாம். லைவ்லயே கொஞ்சம் டிலே அப்படின்னு சொல்லி 10-15 நிமிஷம் வந்து எப்படி கட் பண்ணி கொஞ்சம் இதாக அனுப்பலாம் அந்த அவை குறிப்புல இருந்து நீக்கினது சொல்லி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒழுங்கா பேசு. எதுக்கு கட் பண்ணணும்? சட்டசபையில் நாகரிகமா எல்லாருமே பேசுங்க, 2 தரப்பும் பேசுங்க, 3 தரப்பும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. நாகரிகமா பேசுனா எதுக்கு லைவை கட் பண்ணணும்? நீ நாகரிகம் பற்றி பேசும்போது அது அவை குறிப்புல இருந்து போகுது. அவை குறிப்புக்கு எது தேவை அதை மட்டும் 2 பேரும் பேசுங்க. பொதுவாக சொல்றேன், எதிர்கட்சியும் சொல்றேன், ஆளுங்கட்சியும் சொல்றேன். எதுக்கு அப்ப லைவை கட் பண்ணணும்? இதுலதான் வந்து இந்த திமுக காரன் வேற விஷயத்த பண்ணதுக்கு காத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். எனிவேஸ், லைவை கட் பண்ணா இங்க நிறைய பேர் வந்து டிவி ஷோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பிக் பாஸுக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். அங்க வந்து பொய்யா நடக்குது, இங்க கூட உண்மையா நடக்குது, நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லி ரொம்ப என்டர்டைன்மெண்டா வாக்குவாதங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பிக் பாஸை விட இது வந்து இப்ப நல்ல டிஆர்பி ஓடிட்டு இருக்கு. இதை யாராவது காப்பி ரைட்ஸ் எடுத்தோ இல்ல வந்து ரைட்ஸ் எடுத்து யாராவது டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா கூட அவங்க கூட சைட்ல சம்பாதிச்சிடலாம். கவர்மெண்ட் இதுல கூட லாபம் இருக்கு. உண்மையை சொல்றேன், பிக் பாஸுக்கு பதிலாக சட்டமன்றத்தை நீங்க வந்து ஒரு சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி வாங்கி விளம்பர இடைவேளையெல்லாம் போட்டு மேலேயே கீழே வந்து விளம்பரங்கள் போட்டா பார்க்கறதுக்கு மக்கள் இருக்காங்க. இது நல்ல ஐடியா, இது ஒரு பிராண்டிங் ஐடியா, வேணா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல நீ கட் பண்ணினா இருக்கிற போராட்டத்துல பெரிய போராட்டமே வருங்கிற மாதிரி மக்கள் இப்போ அந்த நிலைமையில அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால லைவை கட் பண்ணாம கொஞ்சம் டிலேயா போடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை தான். அதுக்கு நீங்க நாகரிகமா நடந்துக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். சிவிலைஸ்டா இருந்தாலே போதும் நினைக்கிறேன். அப்புறம் இந்த ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசுனதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதே விஷயத்த இந்த டேய் உன்னதான் நாம் தமிழர் தற்கொலை கேள்றா என்னன்னா அழகா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. என்னன்னா எப்போ பார்த்தாலும் தலித்துக்கு கொடுத்தேன், இவங்களுக்கு கொடுத்தோம், அவங்களுக்கு அவ்வளோ ஒதுக்கீடு, இவங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடுன்னு சொல்றாங்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்தேங்கிற வார்த்தை இருக்கட்டும், அது உங்க கடமை. அது எந்த கட்சி வந்தாலும், அது தாவேக்காவா இருந்தாலும் அது கடமை. நாங்க ஏதோ பிச்சை கொடுத்த மாதிரி தூக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது உண்மையிலே தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. எல்லாருமே ஒண்ணு. அது என்ன இவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தேன்னு சொல்லுங்க. அதை இல்லைன்னா எல்லாருக்கும் கொடுக்கிறது உங்க கடமை. கொடுத்தா எல்லாரும் கொடுத்தேன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தேன்னா அது என்ன அவங்களுக்கு மட்டும் பிச்சை போடுறதா? எல்லாரும் ஒன்று தானே. அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சமூக நீதின்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. எனக்கு அது உண்மையில நல்லா பிடிச்சிருந்த அந்த விஷயம். அதுக்கு ட்ரிகராகி ஒரு கூட்டமே எழுந்து இருந்துச்சு. வெளியே பேசுனது எப்படி உள்ள பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்தா நீ எல்லாமே வெளியே நிறைய பேசுனதான் உள்ள பேசிட்டு இருக்க. பெட்டி வாங்கின கொடுத்தேன், அங்க கொடுத்தேன், இங்க கொடுத்தேன்னு அப்ப நீ பேசுறது, ஆதவர்ஜுனா அவர்களை பத்தி நீ பேசுறதெல்லாம், லாட்டரி டிக்கெட்லாம் நீ பேசுறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதே லாட்ரி டிக்கெட் பைசாவை தான் அப்போ நீயும் வச்சு செஞ்சிருக்க எவ்வளோ நாள். லாட்ரி டிக்கெட்டும் லீகலாக இருந்த இடத்துல தான் அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க டேக்ஸ் பே பண்ணுறேன், அதை பே பண்ணுறேன்னு அவங்க வச்சிருக்காங்க. அந்த அமௌண்ட்டில் நான் கட்சி நடத்துறேன். அதை நான் நியாயப்படுத்த வரல, லாட்ரியை நியாயப்படுத்த வரல. இருந்தாலும் இவனுங்களுக்கு வரும்போது நொட்டுவு, இங்கே வந்தால் கொட்டுவு. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டை செக் பண்ணி உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி டெய்லி கண்டிப்பாக காலையில் வீடியோ பார்த்துருங்க, இல்லை மதியானம் ஈவினிங்குள்ளே நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. அருண்ராஜ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க கருணையை காட்டுவதற்கு வேற நிறைய இடங்கள் இருக்கு, நீ கருணையை காட்டுங்கிற பேர்ல தெருநாய்களுக்கு பிஸ்கட் உணவு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பிஸ்கட் போடுற சாக்கில் தெருநாயா, சொரிநாயா, ரேபிஸ் வந்த நாயான்னு எப்படி தெரியும்? அது நாய், அவ்வளவுதான். தற்கூரிங்க தாவேக்கா கட்சியில மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா கட்சியிலையுமே தற்கூரிங்க இருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. அதாவது நேத்து வந்து அருண்ராஜ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. சாட்டை அண்ணன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி போட்டிருக்காரு. சரி, ஓகே, ஒருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். என்டிகேல இருக்கிறவங்களே வந்து இப்படி பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அது சாட்டை அண்ணா இப்படி பேசுறோன்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உண்மையாவே வந்து சீமான் அண்ணன் எல்லாருக்குமே எல்லாமே சமம், மனுஷனுங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. அது ஆடு, மாடு, நாய், பூனை, கோழி, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான உரிமை இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மரம், செடி, கொடி இது எல்லாத்துக்குமே வந்து அவர் ஆதரிக்கிறாரு அப்படின்றதுதான். எனக்கு வந்து இந்த கொள்கை, கோட்பாடு இதெல்லாமே வந்து அடுத்ததுதான். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் சீமான் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ எனக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து உண்மையாவே வந்து இந்த அனிமல்ஸுக்கு, இந்த மரம், செடி, கொடி, இயற்கை இதுக்கெல்லாம் வந்து உண்மையாவே குரல் கொடுத்து தான் வந்து இவங்க பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் சாட்டை அண்ணா இப்படி பேசி வீடியோ போட்டிருக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நீங்க அகெயின்ஸ்டா யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் கமெண்ட் போடுங்க. இது எலிக்கடியில 2 தம்மை வாங்கி அடிச்சுட்டு 2 பிஸ்கெட்டை வாங்கி போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து ரோட்ல போறவங்களை கடிக்குமா? இதெல்லாம் வந்து கேட்கற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் எந்த விதத்துல வந்து நியாயம்? இந்த மாதிரிலாம் எப்படி பேசுறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கு புரியவே இல்லை.